பாடல் மற்றும் விளம்பர இடைவெளி அடுத்த மீண்டும் நினைச்சிட்ருக்கிறீங்க வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு. இந்த நேர்காணலில் 2 புகைப்பட கலைஞர்களை தான் நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம். கண்டிப்பாக சுவாரஸ்யமானதாக இந்த நேர்காணல் அமையும். தொடர்ந்து மேமோடு இணைந்திருங்கள். இணைந்து கொள்கிறார்கள் புகைப்பட கலைஞர்களாகிய டி.ஏ. பிரசாந்த் மற்றும் WS அரவிந்த் அவர்கள். வணக்கம் பிரசாந்த். வணக்கம் அரவிந்த். நலமா இருக்கிறீங்களா 2 பேரும்? சரி, உங்களை பற்றி நான் புகைப்பட கலைஞர்கள் அப்படின்ற அறிமுகத்தை சொல்லிட்டேன். இதை தாண்டிய ஒரு அறிமுகத்தை சுருக்கமாக சொன்னால் பொருத்தமாக இருக்கும். பிரசாந்த்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்கள் பிரசாந்த். நம்மளோட இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால், இது வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ண குறைவான ஆட்களுக்கு நம்ம வந்து புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்த சப்ஜெக்ட் தான் இது. ராமாயணத்தில் ஒரு சின்ன போர்ஷனை ராமர் சீதையிட லவ்வையும் ராமர் எப்படி சீதையை வந்து மீட்டு தன் நாட்டுக்கு கொண்டாந்தார் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஒரு 30 ஃபோட்டோ மூலமாக ஒரு ஃபோட்டோ ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. இதை ஃபோட்டோ ஸ்டோரி மூலமாக நம்ம வந்து எப்படி மக்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கலாம் அப்படின்றது தான் இதோட சப்ஜெக்ட். கண்டிப்பாக ராமாயணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? புனிதமான ஒரு விஷயம், சமயம் சார்ந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அது கையில் எடுக்கிறது அப்படின்றதே கொஞ்சம் சவாலான விஷயமும் தான். அதற்கு ஒரு தைரியமும் வேணும். காரணம் அதை சிறப்பாக எப்படியாவது செய்து ஆக வேண்டும் இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது அரவிந்த், நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்றதுக்கான நோக்கம் அவர் சொன்னார். எவ்வளவு தூரம் சிரமமாக இருந்தது? உண்மையிலேயே நினைச்ச விஷயங்களை அப்படியே தத்துருவமாக அந்த ஃபோட்டோகிராஃபியில் கொண்டு வருகிறது. சொல்லப்போனால் அண்ணா கேட்டார், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று செய்வோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒன்று செய்வோம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார்னா செஞ்சு போவோம், அது நம்ம பெஸ்ட்டாக கால் வைக்கிற ஒரு இடம் தானே. நான் இந்த ஸ்டூடியோவுக்கு வேர்க்கு போயிட்டு ஒரு 1 மந்த் இருக்கும். 1 மந்த் அப்போ நமக்கு ஒரு அண்ணாவோட ஒரு ரன் ஒன் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னோட்டி ரைட் ஓகே அப்படின்ட்டு எழுத ஆரம்பித்தோம். எழுதி செஞ்சு போனோம். கண்டிப்பாக. அதே போல் வந்து ஒரு கணவர் என்று சொன்னால் ராமர் போல இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மனைவி என்று சொன்னால் சீதை போல இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவ்வளவு தூரம் புனிதமானது அவர்களுடைய அந்த காதல். அவர்களுடைய அந்த காதலை பற்றி இந்த புகைப்பட கலைஞர்கள் சிறப்பாக 30 புகைப்படங்களின் ஊடாகவே அந்த விஷயத்தை வந்து தத்ரூபமாக கண் முன்னே கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த புகைப்படங்களை அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாமா? ராமர் சீதா. இந்த புகைப்படங்கள் சம்மந்தமாக சொல்லுங்கள். இதை எங்கே எடுத்தீங்க? இது வந்து கீர்த்தி பண்டாரபுர அப்படின்ற ஒரு கிராம பகுதி. அந்த கிராம பகுதியில் தான் அந்த ஃபோட்டோ ஷூட் செஞ்சோம். இதுக்கு அந்த சீதை போல் இருக்கிறாங்களே, அவங்க வந்து ஒரு ஆடிஷன் மாய்க்க வச்சு தான் அந்த அவளை செலக்ட் பண்ணோம். அது டிஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஸ்கிரிப்ட் பை ஸ்கிரிப்டாக தனித்தனியாக செஞ்சுருக்கோம். அதில் ஒவ்வொரு விஷயம், அதில் வில்லு செஞ்சதுலேருந்தும். இது வனவாச பகுதியில் எடுத்தது புகைப்படங்கள். இது சம்பந்தமாக சொல்லுங்க. இது வந்து ராமர் வந்து சீதை வந்து ராமருக்காக எவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கிறாங்க. அவருக்கு உணவு அளிக்கிறதுல இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் எப்படி டெடிக்கேஷனாக அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம். இந்த புகைப்படம் வந்து ராமர் அந்த சீதையிட ராவணன் வந்து கடத்திட்டு போனப்போ ஜுவல்ஸ் எல்லாம் கீழே கிடக்குது. வந்து ராமர் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்துட்டு சீதையிட இதெல்லாம் ஆபரணங்கள்லாம் இருக்கே, அவர் எங்கே போயிட்டா அப்படின்னு தேடி அலையிற இதை தான் ஃபோட்டோஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ராமர் வந்து ராவணனோட சண்டையிட்டு சீதையை எப்படி மீட்டு கொண்டு போனார் அப்படின்ற சப்ஜெக்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. உண்மையிலேயே வந்து ராமாயண கதை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விசாலமான ஒரு கதை இல்லையா? அதிலிருந்து இந்த கட்டங்களை நான் வந்து சரியாக செய்தால் வந்து இந்த கதையை வந்து ஒட்டுமொத்தமாக காட்டுவேன். 30 புகைப்படங்கள் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான விஷயங்கள் தவறவிடப்பட்டுறவும் கூடாது. அப்படி இருக்கிற பொழுது இந்த கட்டங்கள் வந்து கண்டிப்பாக காட்டப்பட வேண்டும் அப்படின்றத துல்லியமாக நீங்கள் தெரிவு செய்வதாக இருக்கலாம். அல்லது வந்து புகைப்படத்தினூடாக கொண்டு வருகிற பொழுது இவர் ராமர், இவர் சீதா என்கின்ற அந்த உணர்வு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த அவர்களுடைய முகபாவனையாக இருக்கலாம், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த போஸாக இருக்கலாம். உண்மையிலேயே வந்து அது தத்ரூபமாக இருக்கவும் வேண்டும். இதையெல்லாம் எப்படி செய்வது சாத்தியப்பட்டது பிரசாந்த்? எனக்கு வந்து இதுக்கு இன்ஸ்பயர் ஆகியிருந்தது என் வைஃப் தான்.
அவங்க வந்து கனகராஜ் சுபான்றவங்க. அவங்க வந்து ஒரு தமிழில் நல்ல ஏலம் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நல்ல நாலேஜ் இருக்குது. நிறைய டீச்சர்ஸ்மார்கள் அவங்களோட கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டோம், எப்படி இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும். இது வந்து 4 month ப்ராஜெக்ட் தானே. இப்போ 4 month ப்ராஜெக்டில் ராமாயணத்தை பற்றி ஒரு புக்ஸ் கொஞ்சம் படித்தோம், இப்படி இப்படி விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. கீழே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டீட்டெயிலாக விளங்கப்படுத்த இல்லாட்டி அந்த கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இந்த ராமர் சீதையை தேடி செல்கிறார் அப்படின்ற விஷயங்களை மென்ஷன் பண்ணி தான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான். ஆனாலுமே அந்த எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தமிழ் டீச்சர்ஸ்மார்கள் நிறைய பேர் எங்களோட கைடாக இருந்து இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கைட் பண்ணனால தான் இந்த 30 ஃபோட்டோஸில் எங்களுக்கு வந்து காட்ட முடியுமா இருந்துச்சு. அதே போல் அரவிந்த், நீங்கள் சொல்லுங்கள். பிரசாந்த் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, இவங்களுக்காக தனிப்பட்ட ரீதியாக வந்து ஆடிஷன் வைத்து தான் நாங்கள் இவங்களை வந்து தெரிவு செய்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முக்கியமாக வந்து ராமர் அப்படின்றவர் அந்த கதாபாத்திரத்திலேயாக இருக்கலாம், சீதை அப்படின்ற கதாபாத்திரத்திலேயாக இருக்கலாம், என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணியிருந்தீங்க? சொல்லப்போனால் அந்த அப்பா ஃபேமிலியில் வந்து கும்பிட்றது வந்து ராமர் தான் கூடுதலாக. அப்போ சொன்னோட்டே சரி ஓகே, நீ அவங்க பேரண்ட்ஸ் ஒரு சப்போர்ட் எப்படியும் கொடுப்பாங்க தானே. இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் செஞ்சு பாரு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ட்டு. அப்போ இல்லை நம்மளோட அண்ணி பார்த்தா வெடி முடிச்சு வந்திருந்தாங்கனால அவங்கள்ட்ட காய்ச்சிருந்தேன். அவங்கன்னு சொல்லியிருந்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்த்து ஏதாவது செஞ்சுப்போ, அது அந்த அண்ணாவை போய் செய்ய அப்படின்ட்டு. இப்போ அண்ணாட்ட கேட்டேன், அண்ணா பெருசாக செஞ்சு பார்ப்போம்னா அது என்ன நடக்குன்னு பார்ப்போம், சக்ஸஸோ ஃபெயிலியரோ பிடிச்சி போவோம் அப்படின்ட்டு. அப்போ ராமர் இது அப்படிங்கையில் அந்த அவனோட லவ்வை பற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு. அண்ணா சொன்னார் கேரக்டர் அவளும் போடணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் 2 பேர்த்தில் முடிக்கிற மாதிரி பார்ப்போன்னா, எனக்கு கேரக்டர் எடுக்க போனால் நீ ராமன் என்ன எடுக்க போனால் நீ அந்த மாதிரி உடம்பு அந்த இது இருக்கும் தானே, ஜிம் போகிற அந்த மாதிரி இருக்கணும். அப்போ 2 இதில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னும். 2 பேரில் அந்த ராமர் அவங்க வனவாசம் போனால் இதை மட்டும் வச்சு ட்ரை பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு. அப்போ அதை செய்ய போயிட்டு சரி அப்படின்ட்டு ஒரு தடவை சக்ஸஸ் ஆகி வந்திருக்கோம். மகிழ்ச்சி. அதே போல் வந்து இன்னும் புகைப்படங்கள் இருக்கின்றன, தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். பார்ப்போம். இது சம்பந்தமாக சொல்லுங்க. இது வந்து சரஸ்வதி அப்படின்ற கன்செப்ட். சரஸ்வதி தாய் வந்து ஒரு சின்னவங்களாக இருந்தால் வீணையெல்லாம் வச்சுருப்பாங்க தானே, அதை இன்ஸ்பயர் பண்ணி அவளை அந்த குழந்தை முகம் அவளை அதை செலக்ட் பண்ணி அப்படி ஒரு விஷுவலாக நம்ம கொண்டாந்து செஞ்சது தான் இந்த புகைப்படம். கலைத்தாய் கலைவாணி அப்படின்றவங்களை வந்து காட்டுகிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கவனிச்சுக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவங்கள தேர்ந்தெடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளவு சவாலாக இருந்தது? இதுக்கு காரணம் அவரோட அப்பா வந்து ஒரு பிரின்சிபல். அப்போ அவர் தான் என்கிட்ட சொன்னார், வீணையை வச்சு எடுப்போம், இவள் வந்து வீணை மேலே ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கா, இப்போ இவளை வந்து எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா அவர் தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்து, இப்போ பேரண்ட்ஸும் ரொம்ப முக்கியமே அப்படின்றப்ப இன்ஸ்பயர் பண்ணி செஞ்சதுக்கு காரணம் வந்து அவங்களோட அப்பா தான். ஃபுல் வந்து அதுக்கு வந்து 100% சொல்லலாம் அவங்களோட அப்பா செல்வா அப்படின்ற ஒருத்தர் தான் அதுக்கு காரணம். அதே போல் வந்து இந்த ஆடைகள் தெரிவு செய்கிற விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க அந்த லொக்கேஷன் சம்மந்தமாக சொல்லியிருந்தீங்க, இது வந்து எப்படி வந்து தீர்மானித்து கொண்டீங்க இதற்கு இந்த இடம் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தேடி தான் பிடிக்கணும் இல்லையா? ஒரு விஷயத்தை காட்சியை காட்ட போகிறோம் அப்படின்னா அதற்கு பொருத்தமான இடம் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த புகைப்படங்கள் பற்றியும் சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன நான் நினைக்கிறேன், ஒரு கருவை வச்சு கன்செப்ட் ஒன்று வச்சு நீங்கள் செய்திருக்கிறீங்க. என்ன கான்செப்டில் வந்து இதை செய்திருந்தீங்க? இது வந்து இது 2 பேருமே வந்து தமிழ், இவங்க 2 பேரும் தமிழ். நான் யோசித்தேன் என்னென்னா, ஒரு சிங்கள டைப்பில் ஒரு கிராமத்து வாழ்க்கையை மென்ஷன் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இதெல்லாம் வந்து இந்த போட்டிருக்கிறதெல்லாம் வந்து செட். நானும் தம்பி சதீஷ்னு ஒருத்தரும் போயிட்டு ஃபுல்லாக செட்டை போட்டு இந்த புகைப்படங்களை இப்படி கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது இன்ஸ்பயர் பண்ணி செஞ்சது தான் இந்த இமேஜஸ் ஃபுல்லாகவே. உண்மையிலேயே நீங்கள் அவங்க தமிழ் அப்படின்னு சொல்கிற பொழுது இல்லை, உண்மையிலேயே இவர்கள் பார்க்க ஒரு கிராமத்தை சேர்ந்த சிங்களவர்களுக்குரிய அந்த தோற்றப்பாட்டோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு தத்ரூபமாக இருக்கிறது. உண்மையிலேயே புகைப்படக்கலை என்பது ஒரு ஒப்பனையோ அல்லது வந்து அவர்கள் கொடுக்குற அந்த போஸோ கிடையாது, அதிலிருந்து ஒரு தத்ரூபம் எழ வேண்டும். அப்படி எழுகிற பொழுது தான் அது உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு நம்ப தோண வைக்குது இல்லையா? ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ராமர் சீதா காதலை பற்றி அந்த புகைப்படங்கள் 30 புகைப்படங்களின் ஊடாக காட்டுவது அப்படின்றது சவாலான ஒரு விஷயம். எந்த அளவு தூரம் ஆதரவு இருந்தது பிரசாந்த் அதுக்கப்புறமாக உங்களுக்கு? பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? 180% ஆதரவு இருந்துச்சு. எதிர்ப்பு ஒரு 20% இருந்துச்சு. எதிர்ப்பு ஏன் சொல்கிறேன்னா,
எங்களோட வலைத்தளங்கள் இருக்குது தானே, அதை அவ்வளோத்தையும் முடக்கிட்டாங்க. ஆஹா, எதனால அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வலைத்தளங்களை முடக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டூடியோ ஃபீல்டில் தானே இருக்கிறோம். எங்களுக்கு வந்து நிறைய வந்து எதிர்ப்பான இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு ரீச் கிடச்சி போட்டித்தன்மை இருக்கும். இது சம்மந்தமாக நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து வலைத்தளங்களில் ஆட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், அதை வந்து அவங்க வந்து விசாரித்து பார்க்க மாட்டாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க. எங்களோட வலைத்தளங்கள் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க இந்த விஷயங்கள்னால. ஆனால் வரவேற்கத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னால், ஆதரவாக இருந்த மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து நிறைய பேர் வந்து ராமாயணத்தை புக்ஸ் மூலமாக படிக்கிறதோ, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்கள யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாங்க. தம்பி ரொம்ப நல்லா இருக்குது, புகைப்படங்கள்லாம் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப விஷயம் ராமாயணத்தை திருப்பி அந்த புக்கை திருப்பி நான் எடுத்து படிக்கிறேன், அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டு. சிலோவில் ஒரு ஃபாதர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி தான், ஆனால் அவர் வந்து எனக்கு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டிருக்காரு, சீதையோட முகத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி. அப்படின்னா அவர் அதை ரிலிஜனாக இருந்தாலுமே அவர் இன்ஸ்பயர் ஆகிருக்கார் அதில். அப்போ அதில் இனமாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே அது ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு போகிறோன்னா அது வந்து அவங்க வந்து அதில் ஒரு சக்ஸஸ், அந்த சந்தோஷம். எவ்வளோ தான் நெகட்டிவிட்டி இருந்தாலுமே அந்த பாசிட்டிவான அந்த மக்கள் இருக்காங்க தானே. ஒரு 1000 பேர் பார்க்குறப்ப ஒரு 20 பேர் நம்மளை வந்து நெகட்டிவாக சொன்னாலுமே அந்த 1000 பேர் எங்களுக்கு பெருசு தானே. அதனால நான் வந்து அதை இது பண்ணி கொஞ்சம் மென்ஷன் பண்ணி அவங்கள மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு உதவி செஞ்ச அவ்வளோ பேர்த்தையும் மென்ஷன் பண்ணுறது காரணம் அந்த விஷயம் தான். பிரசாந்த், உண்மையிலேயே வந்து அருகில் இருப்பவர்கள் கூட ஒரு வார்த்தை 2 வார்த்தையை பாராட்டி விடுவார்கள். ஆனால் யாரென்றே தெரியாதவர்கள், அதிலும் ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புகைப்பட ஒரு கோர்வைக்கு வந்து வேறு மதத்தை சேர்ந்த ஒருவர் எல்லாம் அழைத்து பாராட்ட சொல்வதெல்லாம் மிக முக்கியமாகவே உங்களுடைய சாதனையாகவே நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதே போல் வந்து நான் ஏற்கனவே இதை தான் கேட்டிருந்தேன். நீங்கள் சொல்லியிருந்தீங்க சீதையினுடைய முகம் தத்ரூபமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே தான் நான் ஏற்கனவே கேள்வியாக கூட கேட்டிருந்தேன். சீதை ராமர் அழகானவர்கள் தான், அழகானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அது உண்மை. ஆனாலும் சீதையாக பார்க்கப்படுவதற்கோ ராமராக பார்க்கப்படுவதற்கோ இவர்களிடத்தில் இந்த ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்ற ஒரு தோற்றப்பாடோ ஒரு குணவியல்பாகவோ எதை வச்சு அந்த ஆடிஷனை நீங்கள் செய்தீங்க? இல்லை, முதலாவது வந்து ஆடிஷன் நடக்கிறப்ப சீதையாக இருந்தவங்க வந்து அவள் வந்து கிறிஸ்டியன், அவள் வந்து வேறு மதத்தை சேர்ந்தவ. ஆனால் அவள் வந்து ரொம்ப பேச மாட்டா, அமைதியானவ, நீண்ட கூந்தல், முகத்துக்கு வந்து நம்ம பேசிக்கலி மேக்கப் வந்து லைட் மேக்கப் தான் பண்ணோம், எடிஷனில் எதுவுமே பண்ணலை. அப்படின்னு சொல்கிறப்ப ட்ரெஸ்ஸிங்காக இருந்தாலுமே முகபாவனைகள் எல்லாமே அதில் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறப்ப அவள் வந்து அழுகிற மாதிரி. ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனப்போ அவள் அழுகிறா. அப்போ அந்த ரியாக்ஷன்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றப்ப அவள் வந்து அங்கே கேட்டோம் எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், செஞ்சு காட்டுங்க அப்படின்னோடனே அவள் வந்து அந்த ஒரு நிமிஷம் கூட ஃபீல் பண்ணாமல் அவள் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அந்த அளவுக்கு அவள் வந்து டெடிக்கேஷனாக வேலை செஞ்சாள். ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த டெடிக்கேஷன் வேணுமே. கண்டிப்பாக. இதில் ஒரு 10-15 பேர் வந்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாத விஷயம் இவகிட்ட என்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் அவளை எடுத்தோம். ஆமாம், அதே போல் அரவிந்த், இப்போ வந்து பிரசாந்த் சொல்லியிருந்தாங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிச்சிருந்தோம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் தெரிவு செஞ்சுருந்தோம், என்னென்ன பாராட்டெல்லாம் கிடைச்சிருந்தது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிற பொழுது இந்த பாராட்டெல்லாம் கிடைக்கிற பொழுது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது? ஏன்னா ஒரு விஷயத்தை நாங்கள் செய்திருக்கோம், அதற்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது மிக முக்கியம். அதை வந்து கண்டிப்பாக எங்களுடைய மனசு எதிர்பார்க்கும் இல்லையா? அப்போ அந்த பாராட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது? அதே போல் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல, யாரையெல்லாம் இந்த நிமிஷத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகிறீங்க? கட்டாயம் சொல்லணும். அதே அப்படின்னா ஃபேஸ்புக்கு நான் எப்படியுமே செக் பண்ணுறது வந்து எவன் ஸ்டூடியோ பேஜை மட்டும் தான் பார்க்குறது. இப்போ போட்டோட்டி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதுலேயும் அந்த செலவில் அந்த ஃபாதர் காய்ச்சிருந்தது இல்லாமல் அந்த ரேடியோ அந்த இதுலேருந்து ஒருத்தர் காய்ச்சிருந்தார். அந்த வாய்ஸ்லாம் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு நான் விஷ் பண்ணி போட்டிருந்தேன், ரொம்ப நன்றி, இந்த மாதிரி இதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் தந்தீங்கன்னா நான் செய்ய வேண்டிய அடுத்த சப்ஜெக்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ அவங்களும் நீ அது கொமெண்டை நம்ம அனுப்புறது சரியாக தான். இப்போ அடுத்த அவங்க அந்த என்கரேஜ் பண்ணுறதை வச்சு தான் இப்போ அடுத்த ஷூட்டும் ரெடி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படின்னு அவங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை செஞ்சு போகலான்ட்டு ஒரு தொடர்ந்து அடுத்தடுத்து நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யணும், வாழ்த்துக்கள். அதே போல் அரவிந்த், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? கட்டாயம் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். ராமராக நடித்த அனிசுதன் அவருக்கு மிக்க நன்றி. எங்களோட மோனி அவள் வந்து சீதையாக நடித்தவ, அவளுக்கு ரொம்ப நன்றி.
அதுக்கப்புறம் எங்களோட அந்த வில்லை உருவாக்குனார் அவர் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்களோட பியூட்டிஷியன் அவங்களுக்கு நன்றி. இந்த கதையை எழுதி தந்த என் மனைவி கனகராஜ் சுபா அவளுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த சிஜி ஒர்க் அந்த எடிட்டிங் ஒர்க் பண்ண என் பிரதர் சதீஷ் அவருக்கு ரொம்ப நன்றி. என் அப்பாவுக்காக ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் முன்னுக்கு ஒரு டிவி சேனல்லையோ ஏதோ ஒன்றில் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சது எல்லாமே அவருக்கு நன்றி. அப்புறம் இந்த முக்கியமான நன்றி வந்து நேத்ரா டிவிக்கு. ஏன்னா என்னை கால் பண்ணி அண்ணா கால் பண்ணி ஜெமன் அண்ணா கால் பண்ணி என்னை வர சொல்லி ஒரு 7-8 கால் பண்ணிட்டார் அவர். அந்த எனக்காக அவர் செய்கிற விஷயங்கள் அதுக்காக நன்றி. முக்கியமாக நேத்ரா டிவிக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. அதே போல் வந்து மென்மேலும் நீங்கள் நிறைய தீமில் வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட் செய்ய வேணும். அதே போல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அடுத்து நீங்கள் திட்டமிட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக சிறப்பாக இறைவன் அருளால் நீங்கள் எதிர்பார்க்க விதமாகவே நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். அந்த வகையில் இணைந்திருந்தவங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. புகைப்பட கலைஞர்கள் ஸ்டூடியோ 11 இல்லையா, 11 ஸ்டூடியோ, த ஹெவன் ஸ்டூடியோ புகைப்பட கலைஞர்களாகிய TA பிரசாந்த் மற்றும் WS அரவிந்த் ஆகிய இருவரை வந்து நாங்கள் சந்திச்சிருந்தோம். இருவருக்குமே வாழ்த்துக்கள். மிக்க நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி. ஆமாம்.